என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி. என்னுடைய வார்த்தைகளை இன்றிரவுக்குள் எப்படியாவது நீ கேட்டுவிடு. ஏனென்றால் நாளைய விடியலில் ஒரு வயதான ஆணும் நாளை மாலை நேரத்தில் ஒரு சிறு குழந்தையும் உன் வீட்டிற்கு வந்து உன் வீட்டையே ரணகளப்படுத்தப் போகிறார்கள். இவர்கள் யார் என்று உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? எதேச்சையாக பக்கத்தில் வீட்டிற்கு வந்த குழந்தையாக இருக்கலாம், உன் வீட்டை தேடி வரலாம். ஆனால் எனக்கு தெரியும் இவர்கள் யார் என்று, இவர்கள் எதற்காக உன் வீட்டிற்கு வருகிறார்கள் என்று எனக்கு தெரியும் அல்லவா? அதனால் இன்று இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை நீ தெரிந்து கொள்ளாமல் இனிமேலும் இருக்கக்கூடாது. அதனால் நாளை நடக்கக்கூடிய விஷயத்தை இன்றே என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காகவே இந்த வராகி ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம், உன்னை சுற்றி நடப்பது எல்லாவற்றையும் நான் அறிவேன். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிவேன். உனக்கு நடக்கும் நல்லதையும் தீயதையும் நான் அறிவேன். இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக போகிறது என்பதனையும் நான் அறிவேன். இந்த தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் எந்த இடத்திலும் நம் வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது. நமக்கான தெய்வம் இந்த வராகி. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் நீ எதையுமே தொலைக்கக்கூடாது. நல்ல விஷயங்களை உணர்வதும் தீய விஷயங்களை வேறறுப்பதும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அல்லவா? என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாமும் இனி உன் கண் முன்னாலேயே நான் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்க வருவேன். என் பிள்ளைக்கு சில விஷயங்கள் சுற்றி இருப்பவர்களால் புரியாமல் போய்விட்டது. ஏன் தெரியுமா? மற்றவர்களை எல்லாமும் என் பிள்ளை நல்லவர்களாக நம்பியதுதான் அத்தனைக்கும் காரணம். ஒவ்வொருவரையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நமக்கு இவர்கள் நல்லது செய்வார்கள் என்று நீ நம்பியதுதான் அத்தனைக்கும் காரணம். நமக்கு நல்லது செய்ய யாரும் இல்லை என்று இதுவரையிலும் உனக்கு புரியவில்லை. உன் தாயும் பலமுறை சொல்லிவிட்டேன். ஆனாலும் என் பிள்ளை என்ன செய்யும்? நல்லதையே மற்றவர்களுக்கு நினைத்து பழக்கப்பட்ட குழந்தை அல்லவா என்னுடைய குழந்தை. அப்படி இருக்கும் பொழுது யாருக்கும் கெடுதல் செய்ய எண்ணாத என் குழந்தை நிச்சயமாக மற்றவர்களும் தமக்கு கெடுதல் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு இருந்து விட்டது. இப்படி ஒவ்வொரு நம்பிக்கையையும் கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அவை எல்லாவற்றையும் நீ சரியாக எதிர்கொண்டு விட வேண்டும் என்றுதான் நான் ஒவ்வொன்றாக உனக்கு பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையை சுற்றி நடக்கும் விஷயங்களை நான் அறிவேன். என் பிள்ளையை தேடி வரும் நிச்சயமான உண்மைகளை நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒரு கஷ்டத்தை ஒருவரால் கொடுக்க முடியும் என்றால் அது என்னை தாண்டித்தான் உன்னை நெருங்க முடியும். ஆனால் இதை என்னால் தடுக்க முடியும். உனக்கு இந்த துன்பம் வராமல் என்னால் செய்திருக்க முடியும். ஆனால் நான் அப்படி ஒருபோதும் செய்வது கிடையாது. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? எல்லோரையும் நல்லவர்கள் என்று என் முன்னிலையிலேயே நீ சொல்கிறாய் அல்லவா? யாரையும் என் பிள்ளை நல்லவர்களாக பார்க்கும் குணாதிசயத்தோடு நீ இருக்கிறாய் அல்லவா? அப்படியானால் உனக்கெல்லாமும் இது போன்ற சில பிரச்சனைகளும் இது போன்ற சில கஷ்டங்களும் வரத்தான் வேண்டும். ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள உனக்கு சில வாய்ப்புகள் உருவாகத்தான் வேண்டும். இப்படிப்பட்டால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வரும் இந்த மனிதர்களும் யாரென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும்.
உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் உன்னால் சரியாக உணர்ந்துவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். எதையுமே புரிந்து கொள்ளும் மனநிலை நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை சுற்றி நடப்பது என்னவென்று நமக்கு தெரிய வரும். வராகி தேடி தேடி வந்து உன்னிடம் பேச நினைப்பதற்கு என்ன காரணம்? அம்மாவிற்கு நேரம் போகவில்லை என்று நினைத்து விட்டாயா? என் குழந்தையே, நான் உன் தாயானதனால் என் பிள்ளையினுடைய கஷ்டங்களை பார்க்க பொறுக்க முடியாமல் எல்லா விஷயத்தையும் அந்தந்த நேரத்தில் உனக்கு நான் எடுத்து சொல்லத்தான் ஓடோடி வருகின்றேன். அந்தந்த நேரத்தில் அவ்வப்பொழுது வருகின்ற பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையான விஷயங்களும் தெளிவான விஷயங்களும் இனி உனக்கு கிடைக்கும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நன்மைகளை அது நிறைவாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணத்தோடு தான் உன் வாழ்க்கையில் எல்லாமும் நடக்கிறது என்று அம்மா பலமுறை சொல்லி இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொன்றையும் நாம் யோசித்து யோசித்து எதற்கும் இனிமேலும் நாம் குழம்பக்கூடாது. இந்த நேரம், இந்த தருணம் இனிமேலும் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்னவாக உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, எதையுமே கடந்ததொரு நிலை, எதையுமே தாண்டியதொரு மனப்பக்குவம், எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு எண்ணம், இதை விட்டால் நமக்கு வேறு எதுவுமே இல்லை என்ற ஒரு சிந்தனை, இது எல்லாமும் ஒருவருக்குள் வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு யாராலும் இங்கு எதையுமே அசைத்து பார்க்க முடியாது. அவர்கள் நிச்சயமாக இந்த எண்ணம் வந்து விட்ட பிறகு நினைத்ததை செய்யாமல் போக மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள் நினைத்ததை சாதிக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. இதையெல்லாமும் என் பிள்ளை இனிமேல் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலத்தில் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா இன்று உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சில மனிதர்களினுடைய உண்மையான முகம் உனக்கு வெளிச்சத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் உண்மையாகவே உன்னை காயப்படுத்த துடிக்கும் மனிதர்களினுடைய உண்மையான குணமும் உண்மையில் உனக்கு நல்லது செய்ய நினைக்கின்றவர்களினுடைய உண்மையான எண்ணங்களும் நிச்சயமாக இன்று உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும். நான் இருக்கும் பொழுது இனி எது நடந்தாலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நிம்மதியை நீ தொலைக்கக்கூடாது. அம்மா சொல்வதை பொறுமையாக கேட்டு உண்மைகளை உணர்ந்துவிட நீ தயாராக வேண்டும். உண்மையான மனநிலையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடந்த பிறகு நான் இதை உணர மாட்டேன், நான் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அது எந்த வகையில் நியாயமாக முடியும்? இதுதான் என்ற ஒரு முடிவு வந்த பிறகு நாம் எதையும் பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இங்கு இல்லை. எதையும் பற்றி அதிகமாக நாம் யோசிக்க வேண்டிய கட்டாயம் இங்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு தேடல்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தினம் தினம் வாழ்க்கையை ரணகளமாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் நீ வேறு, நாளை விடியலில் ஒருவரும் மாலையில் ஒருவரும் வருவார்கள் என்று சொல்கிறாயே, இதை நான் எப்படி எதிர்கொள்வது
என்று கேட்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, அம்மா சொல்லும் பொழுதே உனக்கு புரிந்திருக்க வேண்டும். நிச்சயமாக எந்த ஒரு தீமைகளும் உன்னை நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று. எந்த ஒரு தீமைகளையும் உன் வாழ்க்கையில் நான் அனுமதித்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சர்வ நிச்சயமாக இதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வராகி இருக்கிறாள் என்பதை தாண்டி என் பிள்ளைக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஏனென்றால் வாழ்க்கையில் அவ்வளவு ஏமாற்றங்கள் என் பிள்ளைக்கு கிடைத்திருக்கிறது. அவ்வளவு கஷ்டங்கள் என் பிள்ளை பார்த்திருக்கிறது. அவ்வளவு இன்னல்களையும் வேதனைகளையும் என் குழந்தை சந்தித்து மிகுந்த அளவில் சோதனைகளை பார்த்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இனிமேலாவது நம் தாயின் அருளோடு நாம் மீண்டு வந்துவிட மாட்டோமா? நம் தாயின் அருளோடு நமக்கான ஒன்றை நாம் பெற்றுவிட மாட்டோமா என்று சொல்லித்தான் என் பிள்ளை ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் இனி உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்களை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் உண்மையான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன். என் குழந்தையே, நாளைய விடியல் அமாவாசையினுடைய விடியல். அமாவாசையோடு கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற விடியல். அப்படியானால் இந்த விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அமாவாசையினுடைய விடியலில் காலை நேரம் உன் வீட்டிலிருந்து இறந்து போனவர்களின் ஆத்மா, உன்னுடைய முன்னோர்களினுடைய ஆத்மா நிச்சயமாக அந்த இல்லத்தை தேடி வருவார்கள் அல்லவா? அதே நேரம் மாலை நேரம் கிருத்திகை நட்சத்திரத்திற்குரியவரான கந்தன் உன் இல்லம் தேடி வர வேண்டும் அல்லவா? இப்படி இது போன்ற நேரத்தில், இது போன்ற நாளில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொன்னது போல உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று உணர்ந்திருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இனிமேலும் ஒன்றும் குறைந்து விடாது. உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்களை நீ புரிந்து கொண்டு, உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு, உனக்காக இந்த வராகி சொல்வது போல நாளைய விடியல் அமாவாசை நேரம் உன் வீட்டு வாசலில் கோலம் இருக்கக்கூடாது. அதாவது உன்னுடைய முன்னோர்களை, உன் வீட்டில் இறந்து போனவர்களை உன் வீட்டிற்குள் நீ வரவழைக்கின்ற நேரம் எக்காரணம் கொண்டும் அந்த இடத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றிவிடக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர்களினுடைய ஆசிகளை நிறைந்திருக்கச் செய்ய வேண்டும். அப்படியானால் அங்கு உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற நேரங்களை நீ உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. அவர்கள் வருவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் நீதானை நடத்தி கொடுக்க வேண்டும். அதை இல்லை என்று மறுக்க முடியுமா? அதனால் இது போன்ற நேரங்களில் இனி எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த வராகியானவள் உனக்காக வேண்டி நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் என் பிள்ளை இனி எதையுமே நீ கைவிடாதே. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் உண்மைகளை நீ தொலைத்து விடாதே. அம்மா உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ கட்டாயமாக மனத்தெளிவோடு புரிந்து கொள். எதையுமே எண்ணி எண்ணி நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டிருக்காதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி வரக்கூடிய நேரங்கள் உன்னை தேடி வந்து உன்னை வழிநடத்துவதையும்
நிச்சயமாக என் பிள்ளையினால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உனக்காக வேண்டி நான் உருவாக்கி கொடுக்கும் இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாமும் என் பிள்ளை நீ சரிவர பெற்றுக்கொண்டால் உனக்கு நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்களினால் மேலும் மேலும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மேலும் மேலும் உனக்கான வெற்றியும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இது போன்ற காலங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருந்து உன்னை காக்கும் தெய்வம் என்பதனை புரிந்து கொள்வாய். மாலை நேரம் வாசல் தெளித்து கோலமிட்டு கந்தனை உள்ளே வரவழைத்து விடு. காலை நேரம் உன்னுடைய முன்னோர்களை உள்ளே வரவழைக்க வாசலில் கோலமில்லாமல் இருந்து விட்டால் போதும். தண்ணீர் தெளிக்கலாம், கோலம் மட்டும் இட வேண்டாம். என் குழந்தையே, நிச்சயமாக உன் வாசலில் நிற்கும் முன்னோர்கள் உன் வீட்டில் இறந்து போனவர்கள் என்று இவர்கள் எல்லோருமே இந்த நாளில் வரும்பொழுது உன்னை சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு முடிவை கட்டத்தான் வருவார்கள். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான ஒரு தெளிவை கொடுக்கத்தான் வருவார்கள். இவர்கள் உன் வீட்டில் அந்த நேரத்தில் ஆடுகின்ற ஆட்டம் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு தீமைகளையும் வெளிக்கொண்டு வந்து உன்னை இது போன்ற பிரச்சனையிலிருந்து மீட்டெடுப்பதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ யோசிக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக இனி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனிமேலும் என் பிள்ளை எதையும் யோசித்து நீ அதிகமாக கலங்கிக் கொண்டிருக்காதே. வராகி இருக்க உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனையும் மறக்காதே. வராகியினுடைய அன்பு உனக்காக இதுவரையிலும் சொல்லிக் கொடுத்த இந்த விஷயங்களினால் இனி எதற்குமே என் குழந்தை நீ பதற வேண்டாம். நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். அம்மாவினுடைய அன்பினால் நாளை உன் வீட்டில் மாலை நேரத்தில் முருகப்பெருமான் நடத்தக்கூடிய விஷயம் என்னவாக இருக்க போகிறது தெரியுமா? உன் வீட்டில் இருக்கும் ஒரு தீய சக்தியை அவர் விரட்டி அடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார். அதாவது உன்னுடைய வீட்டில் உனக்கு நல்லது நடக்க விடாமல் தடுத்து நிறுத்துகின்ற ஒருவர் எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி வந்து தீய வார்த்தைகளை பேசுவதும் அந்த இடத்தில் தீய விஷயங்களை பரவ விடுவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார். இது போன்ற ஒருவர் உன்னை சூழ்ந்து நின்று தரக்கூடிய இந்த விஷயங்களில் இருந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியை அவர் கொடுக்க நினைக்கிறார். எதையுமே உனக்கு செய்து விடலாம், எந்த ஒரு கஷ்டத்தையும் உனக்கு கொடுத்து விடலாம், கேட்பதற்கு யாரும் இல்லை என்பதுதானே அவர்கள் எண்ணமாக இருக்கின்றது. அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட நான் வந்திருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட இந்த கந்தன் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி கந்தன் நாளை மாலை நேரத்தில் எதிர்மறையான விஷயங்களையும் எதிர்மறையான மனிதர்களையும் உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்கப் போகிறார் என்பதனை நீ மறந்து விடாது. இது போன்ற நேரத்தில் உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை இனிமேலும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். அடுத்தடுத்து உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்வாய். நாளை நிச்சயமாக உன் வீட்டில் இந்த 2 பேரும் இருந்து செய்யக்கூடிய காரியங்களினால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போவதை மறுநாளிலேயே என் பிள்ளை நீ கண்டு கொள்வாய். மறுநாளிலேயே இந்த விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். சரியானதொரு நேரமும் உனக்கு கிடைக்க பெறுவாய். எப்பொழுதும் இந்த தெய்வத்தினுடைய அன்பினாலும் அருளினாலும் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் நிறைவாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அம்மாவின் அன்பு உனக்கு எப்பொழுதுமே உன்னுடைய விருப்பங்களை எல்லாமும் சரியாக நடத்தும்
என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கிறேன் என்றும் என்றென்றும் என் பிள்ளையின் வாழ்க்கையின் நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் உனக்கே கொடுப்பதற்கு. விடியும் பொழுது என் பிள்ளைக்கு வெற்றி பொழுதாக, அமாவாசை நாளில் உன் வாழ்க்கையின் வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.